காலகட்டத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போனால் மட்டும்தான் லைஃபை வந்து சர்வே பண்ண முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலிக்காக கொஞ்சமாக ஏதோ சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஃப்ரீலான்சிங் மாதிரி ஏதோ இருந்தால் மட்டும்தான் கை கொடுக்குன்னே சொல்லாங்க. அந்த மாதிரி ஃப்ரீலான்சிங்லாம் பண்ணலான்னு உங்களுக்கு ஐடியா இருக்கு, ஆனால் எப்படின்னு உங்களுக்கு ஸ்டார்ட் அப் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக ஐ ஓப்பனிங்காக இருக்க போதுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை யுவர் ஸ்கில்ஸ் தாங்க. உங்களுக்கு எதுல ஸ்கில் இருக்கு? அந்த 7G ரெயின்போ காலனியில் வர மாதிரி அந்த ஹீரோக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு இருப்பா, கடைசியில் ஹீரோயின் வந்து ஏதோ உனக்கு தெரியும், கண்டிப்பா உனக்குள்ள டேலண்ட் இருக்கும், அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி கடைசியில எல்லாமே டிஸ்அசம்பிள் பண்ணி வச்சிருக்கிற பைக் எல்லாத்தையுமே வந்து அசம்பிள் பண்ணி காமிச்சு கடைசியில மெக்கானிக்ல வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத வெளிக்கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங்கா, டிசைனிங்கா, இல்ல ஏதோ ஒன்று ப்ரோக்ராமிங் ரைட்டிங் பண்றது எது இருக்கு அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். டிசைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மள வந்து லோகோ டிசைன் பண்ணலாம், இல்ல தம்ப்நெயில் அந்த வெப்சைட்டுக்கு அந்த மாதிரி போடுறது எல்லாத்தையுமே வந்து 1 by 1 வந்து இருக்கு. வீடியோ எடிட்டிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரீல்ஸ் மேக் பண்ணலாம், இல்லைன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றது அந்த மாதிரிலே வந்து நிறைய இருக்கு. ரைட்டிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா வீலாக்லாம் ரைட் பண்றது, இல்ல கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ இந்த இருக்கிற ஸ்கில்ஸ்ல வந்து எந்த ஸ்கில்ஸ்ல நீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு, முக்கியமா உங்களுக்கு வந்து பண்ணலாம்னு ஆசை இருக்கு, அதுங்கிறத நீங்க வந்து டிசைட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெவலப் யுவர் ஸ்கில் தான். அதுக்கே வந்து இன்னைக்கு ஆன்லைன்ல ஏகப்பட்ட சோர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளா இருக்குன்னே வந்து சொல்லாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்கில்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து டாப் டு பாட்டம் நீங்க ஃபுல்லா வந்து டெவலப் பண்றது, அது ஃபுல்லாமே லேர்ன் பண்ணணும். ஸோ லேர்ன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா பண்ணலாம், பெய்ட் பண்ணி பண்ணலாம். ஃப்ரீயா பண்றதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கக்கூடிய யூடியூப் வீடியோஸ் இருக்கு, வெப்சைட்ஸ் அதெல்லாமே இருக்கு. பெய்ட் பண்ணி பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா உடுமி, ஸ்கில் ஷேர் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பெய்ட் பண்ணி நீங்க நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சிங் வெப்சைட் எல்லாத்தையுமே வந்து உங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதாங்க. ஃபிவர், அப்வொர்க், ஃப்ரீலான்சர், டாப்டெல், குரு இந்த மாதிரி இருக்கிற வெப்சைட் எல்லாத்துலயும் நீங்க தாராளமா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ்க்காக. அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்ட் ஏ ஸ்ட்ராங் ஃப்ரீலான்ஸ் ப்ரொஃபைல் தாங்க. உங்களோட டிபி நல்லா வைங்க, அதுக்கப்புறமா உங்களோட பயோடேட்டா நல்லா கிளியரா கொடுங்க. உங்களோட நீச்சை என்னவோ அதை வந்து கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. இப்போ டிசைனிங்கா இருந்துச்சு அப்படின்னா வெப்சைட் டிசைனிங் இருக்கு, லோகோ டிசைனிங், தம்ப்நெயில் டிசைனிங் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாத்தையுமே வந்து அடுத்தவங்களுக்கு தெரியுற மாதிரி நல்லா கிளியரா வச்சிருங்க. ஒருவேளை உங்களுக்கு ப்ரீவியஸா ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் தாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் ஏ ஸ்மால் ப்ராஜெக்ட் தாங்க. எடுத்த உடனே நான் லட்சக்கணக்கா ஆயிரக்கணக்கா இருக்கிற ப்ராஜெக்ட் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு 500, 200, 300 இருந்து சின்னதா வந்து நீங்க ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்து உங்களோட ட்ரஸ்ட் வந்து நீங்க பில்ட் பண்ணி வச்சுக்கணும். இவங்க என்ன பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ட்ரஸ்டா ஒர்க் பண்ணி கொடுக்கலாங்க, இவங்க நம்பகத்தன்மையை வந்து நம்ம கிரியேட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறத கிளியரா சொல்ல வராங்க. அதுக்கப்புறமா இதுல இருந்து நீங்க பண்ணி அவங்க ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா சின்ன ப்ராஜெக்ட்ல இருந்து பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ப்ரோமோட் யுவர் சர்வீஸ் அவுட் சைடு பிளாட்ஃபார்ம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும், சோஷியல் மீடியால வாட்ஸ்அப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, இன்னும் எக்கச்சக்கமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து போஸ்ட் போடலாம், இல்ல இந்த மாதிரி நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே இருக்கு இந்த மாதிரி இருந்தா சின்ன ப்ராஜெக்ட்ல நீங்க வாங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைன்லயே வந்து ஒரு கம்யூனிட்டியே பில்ட் ஆகும். அடுத்தது நம்மளோட ஃப்ரீலான்சிங் பண்ணி ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி அமௌண்ட் நம்மளுக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேபால் இருக்கு, பயனியர் இருக்கு, அதுக்கப்புறம் UPI டைரக்டான பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், இது மூலமாவே வந்து நம்மளுக்கு நம்ம பண்ணி கொடுத்த ஒர்க்குக்கான அலோவன்ஸ் நமக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, சரி இதெல்லாம் ஓகே, இது போக அடிஷனலா ஒரு டிப் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்களே அமௌண்ட் பே பண்ணி அடுத்த சாஃப்ட்வேர்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாதுங்க. நம்மளுக்கு ஃப்ரீ சோர்ஸாவே சில வெப்சைட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ கேன்வா இருக்கு, கிராமலி இருக்கு, அப்புறம் ChatGPT இருக்கு. கேன்வா வந்து பாத்தீங்கன்னா டிசைனிங் ஒர்க் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிராமலிலேயே வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டர் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா வந்து நம்மளோட ChatGPT AI அது எல்லாமே இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா கிரியேஷன் இல்ல ஒரு ஸ்டார்ட் அப்பா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியா கொடுக்கறதுக்கு அது வந்து சூப்பரா ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஃப்ரீ சோர்ஸ் இருக்கிறத வச்சே நீங்க வந்து ஃப்ரீலான்ஸ் வந்து தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்குன்னு தனியா மறுபடியும் அமௌண்ட் பே பண்ணி நீங்க சாஃப்ட்வேர் போட்டு அதுக்கப்புறம் உங்க உழைப்பு போட்டு அதுல இருந்து காசு வர வைக்கணும் அப்படிங்கிற எந்த நீடுமே வந்து தேவையில்லைங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம்லயே, அதாவது ஒரு அட்டம்ப்ட்லயே வந்து ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க. நிறைய அட்டம்ப்ட் வந்து அவங்களுக்கு எக்ஸாக்டான அவுட்புட் வேணுங்கிற அளவுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நீங்க வந்து மனம் தளராம என்னடா எப்ப சொன்னாலும் எப்படி பண்ணாலும் வேண்டாம்னே சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் மைண்ட் செட் வைக்காம உங்க முயற்சியால் உங்களோட தொடர்ந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு டைம் பண்ணும்போதே அந்த ஒர்க் வந்து அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துரும். இன்கேஸ் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ப்ரொஃபஷனலா கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஜெக்ட் நீங்க முடிச்சு கொடுக்கணும். ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து நீங்க அவங்க வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணனால நீங்க எப்பவுமே வந்து மனம் சோர்வாக கூடாது. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு
ஐடியா கொடுக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தாராளமா நீ ஃப்ரீலான்சிங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து சூப்பரான பிசினஸ் ஐடியாஸ் ஆகட்டும் இல்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆகட்டும் சூப்பர் ஜாப் அப்டேட்ஸ்ல உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கனாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீண்டும் வேற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. பை பாய்.